வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் 2 ஈஸியான வெரைட்டி ரைஸு லஞ்ச் பேக்கிங் பண்ணுற மாதிரி செய்யலாம். முதல்ல கொத்தமல்லி சாதம் செஞ்சுக்கலாம். நான் அதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருந்தேன். தாளிப்பு வடகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் 1 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன கொட்டை சைஸுக்கு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டோன்னு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பும் கொஞ்சம் செவந்து வந்துடட்டும். இப்போ இதில் பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 4 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்த்து கலர்றதுனால சாதம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் மதிய நேரத்தில் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. இப்போ இதில் உதிரி உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும் பொழுது சாதம் கொஞ்சம் நெத்தா உதிரியாக வடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். சாதத்தை அழிச்சிடாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ஒரு டேஸ்டான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக தேங்காய் சாதம் செய்யலாம். இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக நான் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடித்து இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இதில் ஒரு 10-15 வறுத்த வேர்க்கடலையும் 7-8 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அதுவும் கொஞ்சம் செவந்து வரட்டும். கருகிடாமல் இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துருக்கேன். கொஞ்சம் முத்தின தேங்காவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கடைசியாக கொஞ்சமாக வாசனைக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா சாதத்தை உதிரியாக வடித்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்து கலந்து விட்டால் தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடும். 1 கப் அளவுக்கு உதிரியாக வடித்த சாதம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு அருமையான தேங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் மட்டும் வடிச்சிட்டா போதும். இந்த 2 சாதமும் செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்காது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வத்தலோ அப்பளமோ வச்சு லஞ்ச் பேக்கிங் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.